சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ஈஸ்வரி, சித்ரா, சாவுத்திரி, தாமரை நாளும் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எப்படியாவது ஏதாவது ஒன்று சொல்லி தடுத்து நிப்பாட்டலாம்னா எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சுட்டு இப்ப வீட்டுக்கும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக நாளும் வகுறு எறிஞ்சு போய் நிக்குதுக. சித்ரா ஈஸ்வரிட்ட கேக்குது, என்னம்மா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, எப்படிம்மா நம்ம நினைச்சது ஒண்ணு இங்க நடக்கிறது ஒண்ணுமா இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஆமடி, இங்க ஒன்னொன்னே நடக்கிறத பார்த்தா நமக்கு வயிற்றுல நெருப்ப கொட்டின மாதிரி தான் இருக்கு, என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து இதெல்லாம் பார்க்கணும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் புலம்புது. வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஈஸ்வரிட்ட சித்ரா சொல்லுது, ஏமா கவுன்சியா, அவளுக்கு 3 பேரும் இப்போ கூட்டு சேர்ந்துட்டாளுங்க அப்படின்னவும். யாரடி சொல்ற அப்படின்னவும். அதாம்மா மலரு, தமிழ், காவியா 3 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு ரொம்ப எகத்தாளமா பேசுறாளுகம்மா அப்படின்னவும். ஆமடி, நானும் கவனிக்க தான் செஞ்சேன். இவளை இப்படி விட்டோம்னா இன்னும் போசுடைய நிலைமை ரொம்ப மோசமா போகும். ஏன்னா மலருக்கு போச பிடிக்காது, தமிழுக்கும் பிடிக்காது. இப்ப காவியாவும் அதே மாதிரி தான் வெறுக்கிறா. அதனால இவ்வளவு 3 பேரும் இந்த வீட்டுக்குள்ள ஒன்னா இருந்தாளுங்கன்னா நம்ம நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுக 2 பேசிக்கிட்டு இருக்கு. என்னம்மா அப்ப நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும், நான் கொஞ்சம் யோசிக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே அதுக்கு ஒரு ஐடியா வருது. நான் சொல்றபடி செய்றியா அப்படின்னவும். என்னம்மா செய்ய போற அப்படின்னு சொல்லி ஈஸ்வரிட்ட சித்ரா கேட்குது. அப்போ ஈஸ்வரி சொல்லுது, அடியே இப்போ தனம் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வருவா, நான் ஹாலில் உட்காந்த மணிக்கு இப்போ போட்டிருந்த நகையெல்லாம் நான் கலட்டி அவள் கையில் கொடுக்குறேன், கையில் கொடுத்து பீரோவில் வைக்க சொல்லுவேன். நீ அந்த நேரம் பார்த்து பீரோவில் கொண்டு போய் அந்த நகையை தனம் வைக்க போகையில் நீ மறைஞ்சு நின்று கத்த ஆரம்பிச்சிரு, ஐயோ நகையை திருட வந்துட்டா அப்படின்னு சொல்லு. அந்த நேரம் பார்த்து நான் வெளியில் எல்லாத்தையும் கூப்பிட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அவள் வெளியில் வரையில அவள் இல்லைன்னு சொன்னாலும் நம்ம இவன் நகையை எடுக்க வந்திருக்கா. ஏன்னா இவ அப்பா அம்மா ஏற்கனவே கஷ்டப்படுறவங்க. இவங்க ஆத்தாலும் அப்பனும் வந்து எதையோ இவட்ட சொல்லி தான் இந்த நகையை திருடிய அவங்க அம்மா அப்பா கையில் கொடுக்கறதுக்காக தான் இவ இந்த நகையை திருட வந்திருக்கான்னு நம்ம சொல்லி அவளை போலீஸை கூப்பிட்டு வர வச்சு அவளை கூட்டிட்டு போக சொல்லுவோம். இதை பார்த்துட்டு தமிழ் எப்படி இந்த வீட்டில் இருப்பா, தமிழ் இதை பார்த்துக்கிட்டு சும்மாவா இருப்பா. இதை பார்த்ததுமே அவ இதுக்கு தான் நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன்ட்டு அவ வாயினாலே சொல்லி வீட்டை விட்டு வெளியே போயிடுவா. அவுட் ஹவுஸில் தங்குறது கூட அவளுக்கு வாய்ப்பு இல்லை. அவளே இந்த வீட்டை விட்டு அவள் தங்கச்சியை கூட்டிகிட்டு போயிடுவா. அவள் வீட்டை விட்டு போனதும் மலர்னாலையும் வாய் பேச முடியாது, காவியாவும் தனியாக இருப்பா. அப்போ நம்ம சொல்கிறதான் காவியா கேட்கணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு திட்டத்தை போடுது. ஈஸ்வரி ஹாலில் உட்காந்துருக்கு. தனம் அப்போ தான் யதார்த்தமாக வர. அப்போ தனத்தை கூப்பிட்டு, இங்கே வாத்தனம் இந்த நகையில கொஞ்சம் பீரோவில் வச்சுட்டு வாவேன் அப்படின்னு சொல்லிட்டு நகையை கலட்டி அது கையில் கொடுக்குது. சரிங்கத்தைன்னு சொல்லிட்டு இதுக போட்ட பிளான் தெரியாமல் தனம் கொண்டு போய் பீரோவில் அந்த நகையை வைக்க உடனே அங்கே மறைஞ்சு நின்ன சித்ரா கத்த ஆரம்பிச்சிருது. வழக்கம் போல் எல்லாருமே ஹாலுக்கு வர, ராசாங்கமும் சேதும் அந்த நேரம் வெளியே போயிருப்பாங்க, மற்ற எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க. இது கத்தன சவுண்டு கேட்டு எல்லாரும் வெளியே வர, இங்கே பாருங்கத்த, நல்லவங்க மாதிரி உங்களை வீட்டுக்குள்ளே கூட்டியாந்து வச்சிங்க, இவ என்ன வேலை பார்த்துருக்கான்னு பாருங்க, நகையை போய் ஹாலில் நேரம் பீரோவில் எடுக்க போயிருக்கா. ஏன்னா இவ ஆத்தாப்பை வேற இப்பதான் வந்துட்டு போனாங்க, அவங்க ஆத்தாப்பன் கஷ்டப்படுறான்ட்டு இவன் இந்த நகையை திருடி கொடுக்கணும்னு அவ எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கா, இவளை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட தமிழ் ரொம்பவே ஷாக்காகுறாங்க. அப்ப ஆத்தா சொல்லுது, ஈஸ்வரி என்ன பேச்சு பேசுற அப்படின்னவும், நான் உண்மையை தான் சொல்றேன், கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லவும் தனம் எவ்வளவோ சொல்லுது. அப்ப தமிழ் சொல்றாங்க, என் தங்கச்சி ஒரு நாள் இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னவும், நீ தங்கச்சிக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுவ, அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஆத்தா சொல்லுது, எதையும் தீர விசாரிக்காம நீ சொல்றதை எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லவும் சித்ராவும் அந்த நேரம் செல்ல போட்டோ எடுத்துருது. இங்க பாருங்க, அவன் நகை எடுத்ததை நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்பியை காட்டுது. அந்த நேரம் இதுக போலீஸுக்கும் போன் பண்ணி போலீஸ்காரங்களையும் வர சொல்லுதுக. போலீஸை பார்த்து தமிழ் சொல்றாங்க, என் தங்கச்சி தப்பு பண்ணியிருக்க மாட்டா, இவங்க ஏதோ திட்டம் போட்டு செஞ்சிருக்காங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, எதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை கைதி பண்றாங்க. இதை பார்த்து ஆத்தாவும் தமிழும் ரொம்பவே ஷாக்காகுறாங்க. தனத்தை பார்த்து தமிழ் சொல்றாங்க, நீ பயப்படாம போ, மாமா வந்ததும் நான் மாமாவை கூட்டிக்கிட்டு அங்கே நான் உன்னே வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆத்தா சொல்றாங்க, அடியே ஆத்தாளுமாலும் ஏதோ நாடகம் ஆடி இருக்கீங்க, அது நல்லா தெரியுது, இது மட்டும் பொய்யா இருந்துச்சு, நீங்க 2 பேரும் இந்த வீட்டுல இருக்க மாட்டீங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தாவும் ரொம்ப கோவமா பேச தங்கச்சியை கைதி பண்ணி கூட்டிட்டு போனதை பார்த்து ரொம்பவே ஷாக்காகுறாங்க தமிழ்.